ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சும்மா நல்லா இருப்பீங்க. சரி, இவ்வளோ நாள் நான் வந்து வீடியோ போடல. ஏன்னு சொன்னாக்கா பூஜை வேலையெல்லாம் நிறையா இருந்துச்சு. ஸோ நேற்று கூட நான் வந்து அவ்வளோ வேலை இருந்தோம். எனக்கு பிடிச்சமான ஹீரோ நடித்தார், யார் சந்தானம்னா, அந்த படம் பார்க்க போயிட்டு வந்துட்டேன். நேற்று ஆக்சுவலி செய்ய வேண்டியது என்னால் செய்ய முடியல. படம் போய் பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது, கவலையெல்லாம் போயிடும், நல்லா சிரிங்க. இந்த படம் அவ்வளோ அருமையாக இருக்குது, போய் பாருங்கள். கதை வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது. சரிங்க, இப்போ வாங்க நம்ம வீடியோவுக்கு போவோம். இப்போ என்ன செய்ய போகிறேன்னாக்கா தலாப்பியா மீன் வந்து ஸ்டீம் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு வாங்க போய் பார்க்கலாம். ஒரு 3/4 கிலோ ரெட் தலாப்பியா மீன், அதாவது சிகப்பு தலாப்பியா மீன். நீங்கள் பாருங்கள் அது எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலி வந்து நல்லா பெருசாக நல்லா இருக்குது. நான் ஆஞ்சியே அங்கேயே கடையிலே நான் ஆஞ்சி எடுத்தாந்துட்டேன் மார்க்கெட்டில். பாருங்கள், உப்பு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம சோயா சாஸ் எடுத்துருக்கேன் கொஞ்சம். இது வந்து ஆஸ்டர் சாஸு. நான் வந்து இது ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். மிளகு எல்லாம் ஒரு அளவு தாங்க, நம்மளுக்கு தேவை எவ்வளோ வேண்டுமோ அவ்வளோக்கு எடுத்துக்கலாம். வெங்காயம் தூள், அதாவது அது வந்து தூளாக நுணுக்கி வச்சுருக்குறாங்க. அந்த பாத்தில் ரெடிமேட்டே வாங்கினது இந்த மாதிரி இருக்கும், பார்த்துங்க. ஒரு டொமேட்டோ ரவுண்டாக வெட்டி வச்சுருக்கேன். லெமனோட இலை, ஒரு பச்சை மிளகா 2 எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி கொஞ்சம் அரிஞ்சு வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 2 பல் தட்டி வச்சுருக்கேன். லெமன் கிராஸ் வந்து ஒரு 1 எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து அது வந்து மேலே எப்படிலாம் போட்டு எப்படிலாம் செய்யுதுன்னு அது செய்முறையை பார்ப்போம் வாங்க. இப்போ வந்து முதல்ல நம்ம உப்பு போட்டுக்குவோம், மிளகையும் போட்டுக்குவோம், இந்த சாஸையும் போட்டுக்கலாம், அதாவது வந்து ஆஸ்டர் சாஸு. இது வந்து அந்த சோயா சாஸு. இப்போ வந்து நல்லா பெசரிக்குவோம். பெசரிட்டுக்கிட்டு இந்த மீன் மேலே தடவிக்கலாம். ஏன்னா நான் வந்து மிளகா அரைச்சி, சில பேர் வந்து செய்கிறாங்க அந்த மாதிரிலாம். நான் வந்து அந்த மாதிரிலாம் செய்யலை, உரப்பு தேவையில்லை. அந்த உரப்பு பதிலுக்கு தான் நான் மிளகு தூள் நான் போடுறேன். இப்போ வந்து அது உள்ளுக்கு நம்ம வந்து ஒரு எலுமிச்சம்பழம் இலை 2 கூட வச்சுக்கலாம். அப்புறம் இஞ்சி கொஞ்சம், அந்த வெட்டி இருந்ததில் பாதி எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு பூண்டு, டொமேட்டோ வந்து 2 ஸ்லைஸு, எல்லாம் இது உள்ளுக்கு நான் வச்சுட்டேன். இப்போ வாங்க நம்ம வந்து எப்படி ஸ்டீம் பண்ணுறது நம்ம பார்ப்போம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. நான் இந்த பானையில் வந்து இதில் ஒரு 3/4 இதுக்கு வந்து நான் தண்ணியை எடுத்து இதில் ஊற்றி வச்சுருக்கேன். அதுவும் கொதி வந்துருச்சு. கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம். அது ஏற்கனவே கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றின வச்சு அது இன்னும் கொதிக்காமல் இருக்குது. கொதி வந்துடும். இது வந்து ஸ்டீம் பண்ணி அது மேலே வச்சுருவோம். இப்போ நம்ம என்ன செய்வோம்னாக்கா, இந்த மீன் எடுத்து இதில் அப்படியே வச்சுருவோம். வச்சுட்டு அந்த சாஸை வந்து நம்ம அது உள்ளுக்கு ஊற்றிடுவோம். இப்படி ஊற்றிட்டு இப்போ அந்த பொருள்லாம் நான் எடுத்துகிட்டு வரேன், இருங்க. மீன் மேலே வந்து டொமேட்டோ வச்சுருங்க, நல்லா அடிக்கிறீங்க. அப்புறம் இது வந்து லெமன் கிராஸை இப்படி வச்சுருங்க. இது வந்து கொஞ்சம் கொத்தமல்லி, பூண்டு, இஞ்சி எல்லாம் அப்படியே வச்சு அடிக்கிறீங்க. அடிக்கிட்டு இப்போ வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா மூடி வச்சுருவோம். மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லை 7 நிமிஷம் நம்ம அப்பப்போ திறந்து பார்த்துக்குவோமே. மூடிடுங்க. இப்போ அது நல்லா வேகட்டும். அப்புறம் நம்ம திருப்பி போடும்போது நான் அப்புறம் வந்துருச்சா இல்லையான்னு நம்ம இப்போ மூடியை திறந்து பார்ப்போம். வேவாட்டினா கூட பரவாயில்ல, ஏன்னா நான் வந்து இப்போ வந்து பெரட்டி போட போகிறேன். அதாவது திருப்பி ஏன்னா அனல் அடிக்குது பயங்கரமாக. திருப்பி போட்டோன்னா என்ன செய்யணும்னா, இந்த முதல்ல இருந்த அந்த சாஸ்லாம் மிச்சம் இருந்துச்சு பாருங்க, அதெல்லாம் திருப்பி கொஞ்சம் தடவி விட்டுட்டு நான் சொன்ன அந்த வெங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுடணும். அப்படி
இப்பயே வந்து கொஞ்சம் வெந்துருச்சு பாருங்கள். கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். திருப்பிட்டா நம்ம மூடி வச்சுருவோம். அப்பப்போ நீங்கள் வந்து இந்த பானை கீழே வந்து பார்த்துக்குங்க தண்ணி இருக்குதான்னு. ஏன்னா சமத்தில் வந்து சுண்டிடும். கொஞ்சம் இருக்குது. இப்போ வந்து விட்டுருவோம். நம்ம அது வேகட்டும். ஓகே வாங்க இப்போ நம்ம வந்து திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. டைம்லாம் சரியாக இருக்குது. நான் நினைக்கிறேன் ஒரு 15 நிமிஷம், ஒரு 7 நிமிஷம் இந்த பக்கமும் ஒரு 8 நிமிஷமும் அந்த பக்கமும் வந்துச்சுன்னா நல்லா வந்து அது அழகாகவும் வந்து கரெக்டான ஒரு லெவலில் வந்துடும். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் தண்ணி கொஞ்சம் கூட வச்சுக்கிங்க. தண்ணி நீங்கள் வந்து குறவா வச்சிங்கன்னா அப்பப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க. தண்ணி சுண்டிடக்கூடாது. கீழே உள்ள தண்ணி, அதாவது நம்ம ஸ்டீம் பண்ணுறது. இப்போ நம்ம வந்து திறந்து பார்ப்போம். அங்கே வாவ் அழகாக வந்துருச்சு. செம்மையாக இருக்குது. இப்போ கன்ஃபார்ம் பண்ணுறேன்னா இந்த மாதிரி ஒரு முள்ளு கரண்டி எடுத்துக்கிட்டு பாருங்கள் இறங்குதான்னு. நல்லா இறங்குது பார்த்தீங்களா? நல்லா வந்துருச்சு. பூ போல் வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுக்குவோம். அடுப்பையும் ஆஃப் பண்ணிக்குவோம். நம்ம ஸ்டீம் பண்ணினதெல்லாம் வந்து மிச்சம் பேலன்ஸ் இருக்குது. அதோட சாஸு, அதாவது சூப்புன்னு சொல்லலாம், சாஸுன்னு சொல்லலாம். இப்போ வந்து எடுத்து அந்த மீன் மேலே ஊற்றிடுவோம். நான் வந்து ரொம்ப தண்ணியாக வைக்கல. நான் வந்து ஒரு மீன் தான், அந்த ஒரு மீனுக்கு தகுந்த மாதிரி நான் வச்சுருக்கேன். இந்த இவ்வளோ அளவுக்கு தண்ணி. அப்போ தான் அது ருசியாக இருக்கும் நம்ம சாப்பிடும் போது. சமைச்சாச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அதோட வாசம் அப்பாடா, அந்த லெமனோட இலைக்கும் அந்த லெமன் கிராஸ்க்கும் அவ்வளோ ஒரு வாசம், அவ்வளோ ஒரு நல்லா இருக்குது. மிச்சம் கண்டிப்பாக நல்லா இருக்கும். நான் இப்போ எடுத்து ஏன்னா நானே செஞ்ச வாசி அதை நான் சாப்பிட்டேன்னா எனக்கு தெரியாது டேஸ்ட் எப்படி. உண்மையிலே நல்லா இருக்கா நீங்களாம் நம்ப மாட்டீங்க. ஏன்னா என் சான் வந்து உண்மையை சொல்லிடுவார். நல்லா இருந்தால் நல்லா இருக்குது, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைங்க. பாரியா சாப்பிட்டு பாரியா நல்லா இருக்கான்னு. நல்லா இருக்கா? ருசியாக இருக்கா? டேஸ்ட் நைஸ்மா. டேஸ்ட் நைஸா? சொல்லவே நல்லா ருசியாகவும் இருக்குது. டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்குன்னு. ஸோ நீங்களும் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இது என்னோடய ஸ்டைலு. நான் யாரையும் நான் பார்த்து எதுவும் செய்யலை. ஏன்னா முன்னிலேருந்து நான் இதேமாரி தான் நான் செய்வேன். சமத்தில் வந்து நான் பவால் மீனில் செய்வேன். இன்றைக்கி வந்து எனக்கு தலாப்பியா மீன், அதாவது ரேட் தலாப்பியா மீன் கிடச்சிச்சு. அதனால் நான் அதை செஞ்சேன். ஓகேங்களா? ஓகே, இதேமாரி நீங்கள் செஞ்சு ரசித்து நல்லா சாப்பிடுங்க. இதோட அடுத்த வீடியோ பார்ப்போம். மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் தட்டிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்பப்போ எங்கடா காணா போயிருக்கேன்னு பார்க்காதீங்க. கண்டிப்பாக நான் வீடியோவில் வருவேன். ஓகேங்களா? பாய் பாய்.